ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் அனைவரும் அன்னையை மிகுந்த பக்தியுடனும் பணிவுடனும் வணங்கி கவனத்தை சகஸ்ராராவில் வைத்து குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளலாம். மெதுவாக நமது கவனத்தை நமது இதயத்திற்கு கொண்டு வரலாம். வலது கையை இடது இதயத்தில் வைத்து அன்னையிடம் பிரார்த்தனை செய்வோம். தாயே, தயவு செய்து தாங்கள் எங்களின் இதயத்திற்குள் வாருங்கள். தங்களின் வருகையால் எங்களின் இதயம் தூய்மையடைந்துள்ளதம்மா. தாயே, எங்களை மாயைகளிலிருந்து விடுவித்து உண்மையின் பக்கம் நிலை பெறச் செய்யுங்கள். எங்களுக்குள் இருக்கின்ற அகங்காரத்தையும் முன்னிலைப்படுத்துதலையும் அறியாமையையும் தயவு செய்து எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள். தாயே, நவராத்திரியின் 9வது தினமான இன்று தாங்கள் ஸ்ரீ சித்தி தாத்ரியாக இங்கு வீற்றிருக்கிறீர்கள். தங்களை தரிசனம் செய்வதற்குரிய நிலையை எங்களுக்கு தந்தருளுங்கள். தாயே, எங்களுக்கான இன்றைய தினத்தின் தியானத்தில் தாங்கள் எங்களை தூய்மைப்படுத்தி தியானத்தின் ஆழத்தையும் எண்ணங்களற்ற சந்தேகங்களற்ற நிலையில் அதன் ஆழத்தை நாங்கள் உணர்வதற்கும் தாங்களே அருள் புரிந்து ஆசிர்வதித்து அனுமதி தர வேண்டும் அம்மா. மெதுவாக நமது கவனத்தை சகஸ்ராராவில் வைத்து 3 மகா மந்திரங்களையும் மற்றும் ஸ்ரீ கணேச மந்திரத்தையும் கூறுவோம். ॐ त्वमेव साक्षात् श्रीमहालक्ष्मी महासरस्वती महाकाली त्रिगुणात्मिका कुण्डलिनी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात्
श्री कल्की साक्षात् श्री सहस्रार स्वामिनी मोक्ष प्रदायिनी माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्रीगणेश साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः। மெதுவாக நமது இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து அன்னையிடம் பிரார்த்தனை செய்வோம். தாயி பூமி தேவி, தயவு செய்து எங்களின் பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. தாயி, எங்களின் ஆன்மீக வளர்ச்சிக்கு எங்களுக்குள் தடைகளாக இருக்கின்ற அனைத்து விதமான உடல் உபாதைகளையும் எதிர்மறைகளையும் தோஷங்களையும் தயவு செய்து பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். தாயி, எங்களுக்குள் இருக்கின்ற மாயைகளை அகற்றிவிடுங்கள். எங்களுக்குள் இருக்கின்ற ஏற்படுகின்ற அதிகப்படியான சிந்தனை ஓட்டங்களை அகற்றிவிடுங்கள். தாயி, நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையில் இருக்க அருள் புரியுங்கள். தாயி, நாங்கள் இந்த மகாயோகம் செய்வதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்கள். மந்திரம் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री आदिभूमि देवी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நமது இடாநாடிக்கு கொண்டு வருவோம். தாயி, தயவு செய்து எங்களின் இடாநாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயி, ஸ்ரீ மகா காளியாகவும் ஸ்ரீ மகா பைரவராகவும் வீற்றிருக்கும் தாங்கள் எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான மாயைகளையும் அறியாமைகளையும் தூய்மையற்ற கவனத்தையும் தூய்மையற்ற ஆசைகளையும் தயவு செய்து எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள். தாயே, நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையில் இருக்க அருள் புரியுங்கள். கவனம் இடாநாடி. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை பிங்களா நாடிக்கு கொண்டு வருவோம். தாய், தயவு செய்து எங்களின் பிங்களா நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, ஸ்ரீ மகா சரஸ்வதியாகவும் ஸ்ரீ ஹனுமராகவும் வீற்றிருக்கும் தாங்கள் எங்களுக்குள் இருக்கின்ற அதிகப்படியான சிந்தனைகளையும்
அதிகப்படியான உடல் உஷ்ணத்தையும் நான் என்ற அகங்காரத்தையும் தயவு செய்து எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள். தாயே, நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையில் இருக்க அருள் புரியுங்கள். கவனம் பிங்களா நாடி. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். கவனம் மெதுவாக நமது மைய நாடி. தாயே, தயவு செய்து எங்களின் சுழுமுனை நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, ஸ்ரீ மகாலட்சுமியாகவும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவாகவும் வீற்றிருக்கும் தாங்கள் எங்களுக்கான தியானத்தின் சக்தியை அளிப்பவர். எங்களுக்குள் இருக்கின்ற சமநிலையற்ற தன்மைகளை அகற்றி சமநிலையில் எங்களை நிலைநிறுத்துபவர். தாயே, எங்களின் தியானத்தில் நாங்கள் தங்களின் தரிசனத்தை காண்பதற்கும் எங்களுள் இருக்கின்ற அனைத்து மாயைகளும் கரைந்து போகி நாங்கள் தூய ஆத்மாவாக இருக்கவும் அருள் புரியுங்கள் அம்மா. தாயே, நாங்கள் எப்பொழுதும் சமநிலையில் இருக்க அருள் புரியுங்கள். கவனம் நமது பிங்களா சுழுமுனை நாடி. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனம் மூலாதார சக்கரம். தாயே, தாங்களே ஸ்ரீ கணேசராவீர். தயவு செய்து எங்களின் மூலாதார சக்கரத்தை தூய்மைப்படுத்துங்கள். எங்களுக்குள் கள்ளம் கபடமற்ற குணத்தை நிலைநிறுத்துங்கள். நாங்கள் ஸ்ரீ கணேசரின் ஆசிர்வாதத்தை பெறுவதற்கு தகுதியுடையவர்களாக எங்களை மாற்றுங்கள். தாயே, நாங்கள் தூய விருப்பத்துடன் தங்களிடம் வேண்டுவது ஸ்ரீ கணேசரின் குணங்களான விவேகம், தூய்மை, மங்களகரம், அன்பு, மன்னித்தல் குணம், பக்தி, சரணடைதல் போன்ற அனைத்து குணங்களும் எங்களுள்ளும் நிலைத்திருக்க நாங்கள் வேண்டுகிறோம். தாயே, எங்களை ஆசிர்வதித்து இந்த குணங்கள் அனைத்தும் எங்களுள் நிலை பெற செய்ய தாங்களே ஆசிர்வதித்து அருள் புரிய வேண்டும் அம்மா. மந்திரம் ஸ்ரீ கணேஷா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத். ஓம் त्वमेव சாக்ஷாத் ஸ்ரீங் கணேஷாங் கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம்.
மெதுவாக நமது கவனத்தை நமது சுவாதிஷ்டான சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தாங்களே ஸ்ரீ பிரம்மதேவா சரஸ்வதி, தயவு செய்து எங்களுக்குள் தங்களின் தூய அன்பையும் தூய அறிவையும் எங்களுள் நிலைநிறுத்துங்கள். எங்களின் கவனத்தை தூய்மைப்படுத்துங்கள் அம்மா. அனைத்தையும் செய்பவர் தாங்களே, அதனை ஆனந்தத்தோடு அனுபவிப்பவரும் தாங்களாவீர். நாங்கள் எதுவும் செய்யவில்லை. எங்களின் சுவாதிஷ்டான சக்கரம் தங்கள் அருளாலும் ஆசீர்வாதத்தாலும் நிரம்பி இருக்கட்டும் அம்மா. கவனம் சுவாதிஷ்டான சக்கரம். சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனம் நாபி சக்கரம். தாயே, தாங்களே ஸ்ரீ லக்ஷ்மி விஷ்ணுவாவீர். எங்களுக்குள் மன நிறைவையும் திருப்தியையும் அமைதியையும் நிலைநிறுத்துபவர் தாங்களாவீர். எங்களுக்குள் தர்மத்தின் நிலையை உணர வைத்து எங்களை செயலாற்ற செய்பவரும் தாங்களாவீர். தாயே, எங்களுக்குள் ஸ்ரீ லக்ஷ்மி தத்துவத்தை நிலைநிறுத்தி அதன் மூலம் ஸ்ரீ மகாலட்சுமி தத்துவத்தை தயவு செய்து நிலைநிறுத்துங்கள் அம்மா. நாங்கள் எப்பொழுதும் ஸ்ரீ விஸ்வ நிர்மல் தர்மத்தை கடைபிடிப்பவர்களாக இருக்கவும் அருள் புரியுங்கள். கவனம் நமது நாபி சக்கரம். சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனம் பவசாகரம். தாயே, தாங்களே ஸ்ரீ ஆதிகுரு தத்தாத்ரேயராவீர். தயவு செய்து எங்களின் குரு தத்துவத்தை மேம்படுத்துங்கள். எங்களுக்குள் இருக்கின்ற பொய்மைகளையும் வெறுப்புகளையும் அகங்காரத்தையும் கோபத்தையும் தயவு செய்து அகற்றிவிட்டு ஒரு குருவின் சாந்தம், அன்பு, இரக்கம், கருணை, கண்ணியம் போன்ற குணங்களை எங்களுள் தயவு செய்து நிலைநிறுத்துங்கள் அம்மா. மெதுவாக நமது கவனம் நமது ஹிருதய சக்கரம். தாயே, தாங்களே ஸ்ரீ ஜெகதம்பா, தாங்களே ஸ்ரீ துர்கா மாதா, தாங்களே ஆதிசக்தி. இவ்வுலகை ஆளும் தாங்கள் எங்களுக்கு தாயாவதுடன் இவ்வுலகத்தில் இருக்கும் அனைவருக்கும் தாயாவீர். தாயே, தேவிகளின் வடிவத்தில் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு காட்சியளித்து இன்று ஸ்ரீ சித்திதாத்ரியாக அமர்ந்திருக்கும் தங்களை நாங்கள் பணிவுடன் வணங்குகிறோம் அம்மா. எங்களின் இந்த 9 நாளின் தியானத்தில் நாங்கள் மேன்மேலும் எங்களின் தியானத்தில் ஆழத்தை உணர்வதுடன் பக்குவப்பட்டவர்களாகவும் அன்பானவர்களாகவும் தங்களின் கருணையை உணர்ந்தவர்களாகவும் நாங்கள் இருக்க தாங்களே எங்களை ஆசிர்வதிக்க வேண்டும் அம்மா. அனைத்தையும் செய்பவர் தாங்களே, எங்களுள்ளும் எங்கள் வெளியிலும். தாயே, நாங்கள் முழுமையாக தங்களிடத்தில் சரணடைகிறோம்.
தங்களின் பொற்பாதத்தின் தரிசனத்தை நாங்கள் காண்பதற்கு அருள் புரியுங்கள். எங்களுக்குள் இருக்கின்ற சந்தேகங்களையும் பயத்தையும் அகற்றிவிடுங்கள். தங்களின் தெய்வீக நுண்ணதிர்வுகள் நிரம்பி இருக்கட்டும். கவனம் மெதுவாக நமது விசுத்தி சக்கரம் தாய் ஸ்ரீ ராதா கிருஷ்ணராக அமர்ந்திருக்கும் தாங்கள் எங்களுக்குள் சாட்சி பாவத்தையும் பற்றற்ற நிலையையும் எப்பொழுதும் மாறாத நிலையையும் நிலைநிறுத்துங்கள் அம்மா. தாயே, நாங்கள் முழுமையில் ஒரு பகுதியாகவும் பகுதியில் ஒரு துகளாகவும் இருக்க அருள் புரியுங்கள். தாயே, எங்களுக்கு சகஜ யோகத்தின் கூட்டமைப்பின் சகோதரத்துவத்தை உண்மையான அர்த்தத்தில் உணர வைப்பதுடன் நாங்கள் எவ்வித குற்ற உணர்வும் இல்லாத நிலையில் தங்களின் அன்பை உணர்வதற்கு அருள் புரியுங்கள் அம்மா. மெதுவாக நமது கவனம் ஆக்ஞா சக்கரம் தாயே, எங்களின் மமகாரத்தையும் அகங்காரத்தையும் தங்களிடத்தில் சமர்ப்பிக்கிறோம். எங்களுக்குள் இருக்கின்ற தூய்மையற்ற ஆசைகளையும் தூய்மையற்ற செயல்களையும் தங்களிடத்தில் ஒப்படைக்கிறோம். எங்களுக்குள் இருக்கின்ற மாயைகளை தயவு செய்து அகற்றிவிடுங்கள். எங்களின் மன்னித்தல் குணமானது தங்கள் அருளால் மேம்படுத்தப்பட்டிருக்கிறது. தாயே, தங்கள் அருளால் நான் எல்லோரையும் மன்னிக்கின்றேன், என்னையும் மன்னிக்கின்றேன். கவனம் ஆக்ஞா சக்கரம். சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனம் சகஸ்ராரம். தாயே, எங்களுக்குள் எவ்வித கேள்விகளும் இல்லாத நிலையில் தங்களிடத்தில் நாங்கள் முழுமையாக சரணடைகிறோம். தாயே, எங்களின் சமர்ப்பணத்தின் மூலமாக எங்களின் முழுமையான பக்தியின் மூலம் மட்டுமே தங்களின் அன்பை நாங்கள் உணர்கிறோம். இதே நிலை எப்பொழுதும் எங்களுள் நிலைத்திருக்க தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. மெதுவாக நமது கவனம் சகஸ்ராராவிலிருந்து சற்று மேலே கொண்டு செல்லுவோம். தாயே, எவ்வித சந்தேகமும் இல்லாத எண்ணங்களற்ற தியான நிலையை தாங்களே எங்களுக்குள் நிலைநிறுத்த வேண்டும் அம்மா. அனைத்தையும் செய்பவர் தாங்களே. எங்களுக்கான தியானத்தின் ஆனந்தத்தை நாங்கள் அனுபவிக்க அனுமதி தாருங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ விஸ்வ நிர்மல தர்ம தாயினி சாக்ஷாத். ஓம் त्वमेव சாக்ஷாத் ஸ்ரீ விஸ்வ நிர்மல தர்மதாயினி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம்.
ஜெய் ஸ்ரீ மாதாஜி. இன்றைய தியானத்தில் 9வது நாளில் அன்னை ஆற்றிய சொற்பொழிவை நாம் கேட்டு தியானத்தின் நிலையில் நாம் ஆழத்தை உணர்வோம். Today we have gathered here to do the puja of the Devi. The Devi has many forms, but it's the embodiment of the Shakti. Adi Shakti gives Shakti to all these embodiments. And so there are many goddesses we have. At different times they came on this earth and did all that was necessary for the ascent of people who were seekers. Especially the one we know of, Jagadamba, the Durga. She was trying to protect all the seekers of truth and to destroy all evil forces. Because without the ascent of human beings, they do not know the truth. And that's why whatever they try to do is a mental projection. And this mental projection, if it is not substantiated by truth, by dharma, it declines. In Sanskrit they call it glani. When this glani takes place, then incarnations are born to solve the problem. In all incarnation of the goddess, there have been very much incarnated the satanic forces. They had incarnated and she had to fight with them and destroy them. But this destruction was not for the destruction's sake, that the evil forces are to be destroyed, but evil forces always try to put down the seekers, put down the saints, try to harm them, sometimes even destroy. All these destructive forces do not come at the same time, normally. At different times. It's easy to handle. But the aim of the incarnation is to save, to protect the people who are seekers, because they are the most important people in the realm of spirituality. All others are nothing but dust, good for nothing, useless. If they are not seeking the truth, in the eyes of God, they are just useless lives that have come and will be finished. They have no value and they have no dignity, they have no understanding of anything. So, in the judgment of the divine love, we have two types of people. One who are seekers of truth, and the another who are not. They may be good people, they may be nice people, they may be doing lot of good work, social work, this work,
missionary work, every sort of work they might be doing. But if they are not seeking the truth, then they do not come to that category where God has to incarnate. So try to understand the preciousness, the importance of seekers. And that's what you have been seeking. Very few persons, if you take the percentage of seeker, is very, very wee bit. But it's very important because, say, one little part of gold is much more valuable than bonds of steel. In the same way, a seeker is much more valuable in the growth of spirituality. The whole universe was created, whole atmosphere was built, all the evolution took place for what? That human beings should know the truth. But in the modern atmosphere, it's a very big curse. I think the greatest evil than all the Shumbani Shumbas and all that. The worst of all is materialism. Because materialism makes you gross. In your seeking also, when you are rising, subtly that materialism catches you. I've been noticing this. When people come to Sahaja Yoga, right, they are going deep into themselves. They are understanding what I am saying. All the inner knowledge they want to know. What is called as Atmagyan. Atmagyan means two things: the knowledge about the spirit and knowledge about yourself. All this they find out and they know what it is. This state is the state for which people have been doing all kinds of things, going to the Himalayas, meditating in the cold without much clothes on them, living in the caves with some fruits. All kinds of tapasyas they would do because the seeking was so deep, so urgent, and they could not get out of that force of seeking. But in the modern times, materialism retards that hankering, that dedication. It's maddening for people when they are seekers. I've seen before coming to Sahaja Yoga, people spend a lot of money, go to various places, go to Himalayas, go to Nepal, go to Japan, all over the places they are moving. But after coming to Sahaja Yoga, after they have become the spirits, for the growth of your new awareness, the progress is retarded. Also, one should understand that after so much of running about, you find something so precious, so you settle down and you feel very satisfied about it. That part is all right. But what later? Your growth should not stop. And that stops because of one of the main reasons is materialism. Because of materialism, your faith in yourself is also less. Now, as you have seen,
that the gods prayed to the goddess and she came and killed all the negative forces. The reason was the earnest desire of the gods compelled her to take incarnation. Such sincere desire also that they could not get sometimes food, even water, and they worked so hard for their ascent, which was disturbed by negative forces. So their call was so from the heart, so desperate and genuine and sincere that the goddess had to take birth on this earth to save them, to protect them, to look after them. But as it is, we see, once you have reached a destination, you feel now better settle down. Now, what do we settle down with? If after getting realization you are complete, you are in totality, you are absolutely one with reality, there's nothing to be done. You become a saint. And a saint does not need any advertisement, does not need anything. His message spreads, people see him and know he is a great saint. So many saints did not even leave their houses. The very common saying in India, your takya you should not leave, that the pillow on which you are resting, you should not leave. That was the criteria of a guru. Those who have to seek should come to the gurus and climb up at least 6-7 miles up, and then the guru doesn't meet anyone. He may slap you, he may hit you, he may drop you from that high mountain. He'll take your test by so many ways. Ultimately, he may select one person to give realization. So this hankering, this desperate effort was all the time there. Now, so we come to Sahaja in this modern time. Sometimes I feel that not only Sahaja Yoga is very easy, also it is extremely pampering. You know you have got realization. You all know that you are better than others, that you have got rid of so many problems and that now you have become master of your own. Then the responsibility that you have towards yourself and to your fellow men reduces, because you feel very satisfied with yourself. Today's lecture is more is actually absolutely inspired lecture. And it is the one that should tell you that all that we have done today is this, to understand our own values, about our own life. We should understand why are we on this earth, what is our purpose and what we have to achieve. See, this I give you my all blessings from my heart. And I want you to accept my blessings, to be the great lights of
God's design. Try to understand what important time you are born and that you have become such good, beautiful people of God. May God bless you. அன்னையின் சொற்பொழிவை கேட்பதுடன் அன்னையின் ஆசீர்வாதத்தை முழுமையாக உணர்ந்த நிலையில் சில நிமிடம் தியானத்திலிருந்து பின்பு இன்றைய நாளின் பூஜைக்குரிய மந்திரங்களை கூறி தியானத்தை தொடரலாம். जय श्री माता जी। இன்னைக்கு நவராத்திரியோட 9ஆம் நாள் நம்ம ஸ்ரீ மாதாஜியை ஸ்ரீ சித்திதாத்ரி ரூபத்தில் தியானமும் பூஜையும் செய்ய புஷ்பார்ச்சனை செய்யலாம். முதல்ல கணேஷ அத்தர்வசீர்ஷம், அதற்கு பிறகு இன்னைக்கு ஸ்ரீ மகாலட்சுமி அஷ்டகமும் ஸ்ரீ சித்தி குஞ்சிகா ஸ்தோத்திரம். श्री गणेश अथर्वशीर्षम्। ॐ नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं हृदं वच्मि सत्यं वच्मि अवत्वं मामवक्तारम् अवशोतारम् अवदातारम् अवधातारम् अवानुचानमवशिष्यम् अवपश्चातात् अवपुरस्तात् अवोत्तरातात् अवदक्षिणातात् अवचोद्ध्वातात् अवाधरातात् सर्वतो मां पाहि पाहि समन्तात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वम् आनन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तः तिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमेष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो निलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देहत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वं योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मा त्वं विष्णोस्त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवस्वरों गणादीं पूर्वमुच्चार्य वर्णादीं तदनन्तरम् अनुस्वार परतरः अर्धेन्दुलसितं तारेण रुद्धम् एतत्तव मनुस्वरूपं गकार पूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वार शान्त्यरूपं बिन्दुरुत्तररूपं
नाद संधानं संहिता संधिः सैषा गणेश विद्या गणकऋषिः नित्युद्गायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ति प्रचोदयात् एकदन्तं चतुर्हस्तं पाशमङ्कुशधारिणं रदं च वरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजं रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुपूजितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणमच्युतम् आविर्भूतं च सृष्टयाद्धौ प्रकृते पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः नमो रात्रपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्ते अस्तु लम्बोदराय एकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः जय श्री माताजी மெதுவாக நம்முடைய கவனம் ஹிருதயத்துக்கு கொண்டு வருவோம் ஸ்ரீ மாதாஜி தாங்களே சாக்ஷாத் ஸ்ரீ சித்திதாத்ரி ஸ்ரீ மாதாஜி शंख चक्र பத்மகதா நாலு கைகளில் வைத்து பத்மத்தை தங்களுடைய ஆசனமாக அமர்ந்து எங்களை காத்தருளுங்க தாயே அஷ்ட சித்தியும் நவநிதியும் எங்களுக்கு தந்தருளுங்க எங்களுடைய 4 விதமான சரீரம் உடல் மனம் பாவனை ஆன்மீக தேடல் எல்லாவற்றையும் தூய்மைப்படுத்தி ஊக்கமளித்து ஆன்மீகத்தில் முன்னேறி தாங்களிடம் கைவல்ய நிலையம் ஒன்றிணைய நிலையை எங்களுக்கு தந்தருளுங்கள் தாயே எங்களுக்குள் அன்பு அமைதி ஆனந்தத்தை நிலைநிறுத்துங்கள் அதே அன்பு அமைதி ஆனந்தம் இந்த பிரபஞ்சம் முழுவதும் பரவ எங்களை ஒரு சிறந்த கருவியாக உபயோகப்படுத்துங்க தாயே மகாலட்சுமி ரூபத்தில் அழகான பத்மத்தில் அமர்ந்து சகல சௌபாகியமும் தந்தருளுங்க ஸ்ரீ மகாலட்சுமி அஷ்டகம் கூறி
புஷ்பார்ச்சனை தொடர்ந்து செய்யலாம். ஸ்ரீ மகாலட்சுமி அஷ்டகம். नमस्तेस्तु महामाये श्रीपीठे सुरपूजिते शङ्खचक्रगदाहस्ते महालक्ष्मी नमोऽस्तुते। नमस्ते गरुडारूढे कोलासुरभयङ्करी सर्वपापहरे देवी महालक्ष्मी नमोऽस्तुते। सर्वज्ञे सर्ववरदे सर्वदुष्टभयङ्करी सर्वदुःखहरे देवी महालक्ष्मी नमोऽस्तुते। सिद्धिबुद्धिप्रदे देवी भुक्तिमुक्तिप्रदायिनी मंत्रमूर्ते सदा देवी महालक्ष्मी नमोस्तुते। आद्यन्तरहिते देवी आदिशक्ति महेश्वरी योगजे योग संभूते महालक्ष्मी नमोस्तुते। स्थूल सूक्ष्म महारौद्रे महाशक्ति महोदरे महापापहरे देवी महालक्ष्मी नमोस्तुते। पद्मासनस्थिते देवी परब्रह्मस्वरूपिणी परमेशी जगन्माता महालक्ष्मी नमोस्तुते। श्वेतांबरधरे देवी नानालंकारभूषिते जगस्थिते जगन्माता महालक्ष्मी नमोस्तुते। महालक्ष्मी अष्टकं स्तोत्रं यः पठेत् भक्तिमान् नरः सर्वसिद्धिमवाप्नोति राज्यं प्राप्नोति सर्वदा। एककालं पठे नित्यं महापापविनाशनं द्विकालं यः पठे नित्यं धनधान्यसमन्वितः त्रिकालं यः पठे नित्यं महाशत्रुविनाशनं महालक्ष्मीर्भवे नित्यं प्रसन्ना वरदा शुभा। साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। தொடர்ந்து புஷ்பார்ச்சனை செய்யலாம். இல்லைன்னா தியானத்தில் உட்காரலாம். சித்த குஞ்சிகா ஸ்தோத்திரத்தை கூறுவோம். शिव उवाच शृणु देव प्रवक्ष्यामि कुञ्जिका स्तोत्रमुत्तमम् येन मन्त्रप्रभावेन चण्डीजापशुभो भवेत्। न कवचं नर्गला स्तोत्रं कीलकं न रहस्यकं न सुक्तं नापि ध्यानं च न न्यासो न च वार्चनं। कुञ्जिका पाठमात्रेण दुर्गा पाठफलं लभेत्। अतिगुह्यतरं देवी देवानामपि दुर्लभम् गोपनीयं प्रयत्नेन स्वयोनिरीव पार्वती मारणं मोहनं वश्यं स्तबन्नोचाटनादिकं पाठमात्रेण संसिद्ध्येत् कुञ्जिका स्तोत्रमुत्तमम्। अथ मन्त्रः। ॐ ऐं ह्रीं क्लीं चामुण्डाय विच्चे। ॐ ग्लौं हूं क्लीं जूं सः ज्वालय ज्वालय ज्वल ज्वल प्रज्वल प्रज्वल। ऐं ह्रीं क्लीं चामुण्डाय विच्चे। ज्वल हं सं लं शं फट् स्वाहा। नमस्ते रुद्ररूपिण्यै नमस्ते मधुमार्दिनी नमकैटभहारिण्यै नमस्ते महिषार्दिनी नमस्ते शुम्भहन्त्रे च निशुम्भासुरघातिनी। जागृतं हि महादेवी जपं सिद्धिं कुरुष्म मे। ऐङ्कारी सृष्टिरूपायै ह्रीङ्कारी प्रतिपालिका क्लीङ्कारी कामरूपिण्यै बीजरूपे नमोऽस्तुते। चामुण्डा चण्डघाती च ऐङ्कारी वरदायिनी विच्चे चाभयदा नित्यं नमस्ते मन्त्ररूपिणी। धाम धीं धूं दुर्जटे पत्नीं वां वीं भूं वागदीश्वरी क्रां क्रीं क्रूं कालिका देवी शां शीं शूं मे शुभं कुरु। ॐ हूं हूंकाररूपिण्यै जं 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 वनादिनी भ्रां ब्रीं भ्रूं भैरवी भद्रे भवानी ते नमो नमः। अं कं चं टं तं पं यं शं वीं दूं ऐं वीं हं शं। दिजाग्रं दिजाग्रं त्रोटय त्रोटय दीप्तं कुरु कुरु स्वाहा। पां पीं पार्वती पूर्णा खां कीं खूं खेचरी तथा सां सीं सूं सप्तशती देव्या मन्त्रसिद्धिं कुरुष्म मे। इदं तु कुञ्जिका स्तोत्रं मन्त्रजागर्ति हेतवे अभक्तेनैव दातव्यं कोपितं रक्ष पार्वती। यस्तु कुञ्जिकया देवी हीनां सप्तशतीं पठेत् न तस्य जायते सिद्धिर्
रण्ये रोदनं यथा इति श्रीरुद्रयमाले गौरीतन्त्रे शिवपार्वतीसंवादे कुञ्जिकास्तोत्रं सम्पूर्णम्। साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः। மெதுவான கவனம் சஹஸ்ராரத்துக்கு கொண்டு வருவோம். அமைதியாக சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். जय श्री माता जी. நமஸ்காரம் பண்ணி நைவேத்தியம் செய்து ஆர்த்தி கேந்திரிப்போம். सबको दुआ देना माँ, सबको दुआ देना। जय निर्मल माता जी, जय निर्मल माता जी, दिल में सदा रहना माँ, सबको दुआ देना, सबको दुआ देना माँ, सबको दुआ देना। जय निर्मल माता जी, जय निर्मल माता जी, दिल में सदा रहना माँ, सबको दुआ देना। जग में संकट कारण कितने दिए अवतार माँ, कितने दिए अवतार। विश्व में तेरी महिमा, विश्व में तेरी महिमा, तू गंगा यमुना माँ, सबको दुआ देना,
सबको दुआ देना, माँ सबको दुआ देना। जय निरमल माता जी, जय निरमल माता जी, दिल में सदा रहना, माँ सबको दुआ देना। जो भी शरण में आया सुख ही मिला उसको, माँ सुख ही मिला उसको। बैठ के दिल में ओ माँ, बैठ के दिल में ओ माँ, लौट के ना जाना, माँ सबको दुआ देना, सबको दुआ देना, माँ सबको दुआ देना। जय निरमल माता जी, जय निरमल माता जी, दिल में सदा रहना, माँ सबको दुआ देना। मानव में अवतर के कर दिया उजियाला, माँ कर दिया उजियाला। कलयुग में माया है, कलयुग में माया है, फिर भी पहचाना, माँ सबको दुआ देना, सबको दुआ देना, माँ सबको दुआ देना। जय निरमल माता जी, जय निरमल माता जी, दिल में सदा रहना, माँ सबको दुआ देना। संत जनों की धरती है भारत माता, माँ है भारत माता। इस धरती पर आकर, इस धरती पर आकर, दुख से दूर करना, माँ सबको दुआ देना, सबको दुआ देना, माँ सबको दुआ देना। जय निरमल माता जी, जय निरमल माता जी, दिल में सदा रहना, माँ सबको दुआ देना। जब दिल में आए तब मधु संगीत सुन लो, माँ मधु संगीत सुन लो। हो सके जो सेवा, हो सके जो सेवा, हमसे करा लेना, माँ सबको दुआ देना, सबको दुआ देना, माँ सबको दुआ देना। जय निरमल माता जी, जय निरमल माता जी, दिल में सदा रहना, माँ सबको दुआ देना, माँ सबको दुआ देना, माँ सबको दुआ देना। त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी महासरस्वती महाकाली त्रिगुणात्मिका कुंडलिनी साक्षात् श्री आदिशक्ति माँ
जी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्रीकल्की साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्रीकल्की साक्षात् श्री सहस्रार स्वामिनी मोक्षप्रदायिनी माता जी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री निर्मला देव्यै नमो नमः। श्री निर्मला देव्यै नमो नमः। बोलो श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देवी की जय. நமஸ்காரம் பண்ணி சிறையிடம் தியானத்தில் இருப்போம். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. இரண்டு கைகளையும் கூப்பி ஸ்ரீ மாதாஜிக்கு நன்றியை கூறுவோம். ஸ்ரீ மாதாஜி, இன்றைய தியானம் அளித்ததற்கு நன்றி தாயே. தங்களுடைய எல்லா விதமான ஆசீர்வாதங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. ஸ்ரீ மாதாஜி, நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ ஏதாவது தவறு செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னிங்கள். எங்களை எப்போதும் தங்களுடைய அன்பு பாதுகாப்பில் வைத்திருங்கள் தாயே. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. நமஸ்காரம் பண்ணி குண்டலினி உயர்த்தி வந்தன் போட்டுக்கொள்வோம்.